இப்ப போய் நான் பார்க்கலாம். ஐயோ யாரும் என் காப்பாற்ற யாரா இருக்கும்? ஜோதி போல இருக்கு. ஜோதிக்கு தான் ஏதோ ஆபத்து போல இருக்குது. ஜோதி முடியாது என்று சொன்னேன். அப்போதான் சாவியை வாங்கி கொண்டு அதோ தெரிந்த எரிப்பின் போட்டு அது மீது கட்டி போட்டு சென்று விட்டார்கள். அப்படியா? இத பாருடி, அந்த சமயத்துல நான் வந்து உன்னை காப்பாற்றேன். இத பாரு, அதுக்குதான் ஏற்கனவே சொன்னேன், ஆபத்து நேரம் வேணாண்டி வேணாண்டின்னு. என் வார்த்தை கேட்டியா? இத பாரு, இருட்டு நேரம் ஆகி போச்சு. வீட்டுக்கு ஜாக்கிரதையா நானே கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். வா. அப்படியா? பயங்கரமான பிரஜகம் கட்டப்படாம் கால மார்பன கடக்கும். ஆனால் அடித்தே உதவி ஆட்பெறும் 14 இந்த பிரதம படை தளபதி ஆனவந்தானுக்கே அடக்கம். இது திருமலை குன்றத்தில் மன்னர் திருவாசகத்திற்கு தளபதியாக வர வேண்டி இதனால் வரை அவனுக்கு துணையாக இந்த படை தளபதி இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். அதன் பிறகு என்னுடைய ஆட்சியே ஒரு விதமாக இருக்கும். என் சிறப்பிற்கு பல காலங்கள் இருக்கிறது. என் சிறப்பு ஓடவ சிறப்பு, அதிகார சிறப்பு, சிறப்பு, செல்வந்த சிறப்பு, சூழ்ச்சி சிறப்பு, ஓட்ட சிறப்பு, அதிகார சிறப்பு, இப்படி சிறப்பு எத்தனை இருக்கிறதோ அத்தனை சிறப்பிற்கு மகளாரியே பரத்தை இருந்தால் அப்புறத்தை மட்டுமல்ல, இப்புறத்தை மட்டுமல்ல, எப்புறத்தை விழித்து சாம்பளத்தும் தின்றுடைத்தால் இந்த ஆணவம் தான் போர்வால் விடிக்கும். செங்கோல் வெடிக்க வேண்டும். நாட்டு வழிமகளாம் என் சிரம் எந்த வேண்டும். அதற்காக நான் தீட்டிய திட்டங்கள் எத்தனை செய்கைகள் என்று தோழவன் என்று ஏற்று வந்த பாத்திரம் அப்படி அடித்தால்தான் நம் திட்டம் நிறைவேறும். அவன் வந்துட்டான். நீ ஏன் கால தாமதமா வர?
என்ன மரியாதை பேசுறீங்க? எங்க போற? வீடு போறேன். வீடு போறேன்னா வீட்டுக்கு போறியா? நான் வந்தவன கொஞ்சம் கட்டினா தண்ணா இந்த வச்சல சூத்திரம் அவனுக்கு குத்தி அவனுக்கு வாங்க கட்டிங்கடா. அது கூட நான் குத்தி குடுவோமா? டேய் நீ வந்து வீட்டுக்கு போறதுக்காடா உனக்கு பணத்தை நோட்டோட குத்தி வச்சிருக்க. நான் பணம் குடுத்தா. நான் பணம் குடுத்தா. அம்மா குடுத்தா. இன்னும் எவ்வளவு பணம் கேக்குறேன்? ஆனா பாதி பாதி. டேய் உனக்கு 4.25 லட்சம் கொடுத்துக்கறடா பாதி. 4.25 லட்சம். யார் பணம்? யார் பணம்? என் பணம்டா. உம்மனா? உம்மனா? டேய் பணம் பணம் இல்ல பணம். அதங்க யார் பணம்? என் பணம். ஐயா பணம்டா. உம்மனா? பணம் குத்துங்க. பணம் குத்து உனக்கு அவ்வளவு இருந்தா பணம் எனக்கு அம்மா இருக்கும். ஆமா. பணம் குத்தல. யாரை வச்சு குத்தா? டேய் உன் மொண்டாட்டி உங்க அப்பா உங்க அம்மா உன் தம்பி எல்லாரும் வச்சிருந்தாடா கொடுத்தா பாவி. உங்க அப்பா உங்க அம்மா மொண்டாட்டி உன் தம்பி எல்லாரும் வச்சுதான் கொடுத்தேன். எல்லாரும் வச்சிருந்தானே குத்தேன். அப்ப போய் அவங்க மயில போடுறாங்க. மயில போடுங்க. நான் உனக்கு கேட்சனா? வாட் இஸ் கிஸ் நான்சென்ஸ்? லேடி பிளாஸ்டிக். டேய் நாடா பாலத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அங்க போய் அந்த வேலை செய்யணுமா? என்ன பண்ண? நான் என்ன அந்த வேலை செய்யணுங்களா? அதுக்கு வர முடியாதுங்க. வர முடியாது. டேய் வாடா. வர முடியாதுங்க. என்ன? வர முடியாது. விட்டா வேலை கிடையாது தானே? உனக்கு என்ன வேலை தெரியும்? உனக்கு என்ன இதை விட்டா வேலை தெரியும்? என்ன வேலை தெரியுமா? இதே ஒரு லெட்டி வச்சு போச்சுக்கும் போடா. டீ கடையா? இந்த ஊர்லயா? டேய் டீ கடை வச்சுனா 8 கிளாஸ் கழுவணும். சும்மா இல்ல. பணம் குத்தல. ஏன் சொன்னக்கறங்கறா? வந்து பக்கத்துல கழுவுடா. உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு நீ வச்சுக்கிற டீ கடைக்கு நான் 8 கிளாஸ் கழுவணும். டீ கடை வச்சு செல்லியா கிடைக்கும். நீ குத்தல கட்ட கட்டியா? டேய் ஆமா 5 ரூபாய் பில்ல 10 ரூபாய் பில்ல தான் கிடைக்கும். நோட்டு கிடைக்காதடா நோட்டு. நீ குத்தல கட்ட கட்டியா? அப்படி என்றால் என் பங்காளி மகளை வைத்துக் கொண்டு என் தாத்தா மகளை கூட்டிக் கொண்டு மத்தெல்லாம் இந்த குட்டி பசங்க கூட சேர்த்துக்குவேன். இதே ஒரு ஏர்ல தாராயணை வச்சு போயிட்டு தாராய கடை வச்சா என்ன தெரியுமா? போலீஸ் பிடிக்கும். நான் கமிஷன் கொடுப்பேன். என்னப்பா உனக்கு பணம் ஒண்ணா பக்கத்துல சால்னா கடை வச்சு போயிட்டு பக்கத்துல எந்த விக்கிறா ஐயாவது அம்மா சரக்கு வந்து குடிப்பாங்க நான் விக்கிற கடை இந்த சால்னா கை ஊத்திட்டாங்க தேவல அனுபவம் அதிகமா இருக்குதா? வாடா டேய் வரமாட்டியா? வரமாட்ட போடா. டேய் ஒரே ஒரு போன் கால் பேசணும்னா 9 பேர் வருவாங்க. என்னையப்பா 9 நீ 9 தான் வச்சு கூத்தாடு. டேய் வாடா. அடிக்க மாட்டேன் வா. பொட்டி கருப்பாவா? என்னாச்சு? ஆம்புலன்ஸ் இதுக்கு என்னாச்சு? என் பொண்டாட்டி கூட ஊத்துற என் மாமியாரி தனி பாப்பாலே அது ஒண்ணு இல்ல. கல்யாணத்துக்கு சீக்கிரமா போட்டு வெள்ளி ஒண்ணு வந்து போச்சு. எப்படி ரத்தம் அதே கிளி ரசத்துல போட்டுக்கோ. அரண்மனை செல்ல வேண்டும். சரி அரண்மனை செல்ல வேண்டும். மன்னனை சந்திக்க வேண்டும்.